எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்துக்கல, ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கல, எஸ்பி வேலுமணி இல்ல திருமண விழால இவர் முன்னாடி போறாரு. திமுகவினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு சி வி சண்முகம் தலைமை கழகத்துக்கு வரல, உடனே அவர் அதிருப்தியில் இருக்காருன்னு எடுத்துருந்தா. திரு தங்கமணி வரல, அதிருப்தியில் இருக்காரா? இருக்காங்க, அதெல்லாம் வேற விஷயம். அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு சபை முடிந்த பிறகோ அல்லது நடந்து கொண்டிருக்கும் போதோ இந்த அழைப்பின் காரணமாக திரு செங்கோட்டையன் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் போகவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு நிருபர்களிடம் சொல்லி இருக்கிறார், எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனை இல்லை, யாராவது எதிர்பார்த்தால் மூக்கடை விடுவார்கள் என்று சொல்லி இருக்கிறாரே தவிர பிரச்சனை இல்லை என்று சொல்லி இருப்பது பொய். அவர் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியின் தலைவர் அப்படிங்கும் போது ஒரு பிரச்சனை இருக்குன்னா கட்சியில அடுத்த கட்டம் அவர் சீனியரா இருக்கலாம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அதை ஏத்துக்குவாரு. சொல்லவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று 6 பேர் போய் சொன்னதையே இல்லை என்று மறுத்தார் திரு பழனிசாமி. அவர் வேறு ஏதாவது முடிவெடுக்க போகிறாரா அரசியல் ரீதியாக? நான் உங்களுக்கு செய்தியை சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் வருவதற்கு தயாராக இருக்கிறாரா என்று ஆழம் பார்க்கப்பட்டது. திரு செங்கோட்டையனை எவ்வளவு விரைவாக அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்கிறார்களோ அது அந்த கட்சிக்கு நல்லது. உங்களுக்கு மேலும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால், திரு செங்கோட்டையன் மட்டுமல்ல, வேறு வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நிறைய பத்திரிகைகள்ல இன்று உங்கள் பெயரையும் குறிப்பிட்டு சில செய்திகள்லாம் எழுதியிருந்தாங்க. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல எனக்கு. செங்கோட்டையன் அவர்களுக்கு மிக நீண்ட நாட்களாக பழக்கம் இருக்கக்கூடியவர், கொஞ்சம் நட்பானவர். அவரு இந்த சாணக்கியா விழாவுக்கு கூட சில ஏற்பாடுகள் உதவியெல்லாம் பண்ணியிருந்தாரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சு சமீபத்தில் நடந்த நிகழ்வில் அவர் பேசும்போது ஒரு 7-8 தடவை நான் இக்கட்டான சூழல்ல இருக்கேன்னு குறிப்பிட்டாரு. 2 தடவை நான் சிக்கலான இடத்துல இருக்கேன், சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொன்னாரு. ரொம்ப வெளிப்படையா தன்னுடைய வருத்தத்தை, ஆதங்கத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாரா? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். சாணக்கியா யூடியூப் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில திரு செங்கோட்டையன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் கூறியதை போல திரு செங்கோட்டையனோடு 40 ஆண்டுகளுக்கு மேல் எனக்கு பழக்கம் உண்டு. 1982 அவரோடு எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது. 1989 முதல் மிக நெருக்கமாக அடிக்கடி உரையாடுகிற வாய்ப்பை பெற்றவன், நெருக்கமாக பழகுகிறவன், அவருடைய சுகதுக்கங்களில் பங்கெடுத்துக் கொள்கிற ஒரு மனப்பான்மை உடையவன். அதே போல எனக்கும் அவர் ஒரு மூத்த சகோதரரை போல என் மீது அன்பு காட்டக்கூடியவர். சாணக்கியா நிகழ்ச்சிக்கு என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்னை அழைத்திருந்தார். திரு செங்கோட்டையன் அவர்களை சந்திக்க அன்று முடிவு செய்திருந்த நான் அவரோடு இணைந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றேன். அவரோடு தான் நான் போனேன், அவரோட தான் திரும்ப வந்தேன். ஆகவே பேசுகிற விஷயம் பற்றியும் அவர் என்னோடு கலந்து பேசினார், அது வேற விஷயம். ஆனால் பேச்சு அவருடையது, மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்தது அல்ல. ஆகவே அவர் சுயமாக சிந்தித்து சுயமாக பேசக்கூடியவர். சொல்லப்போனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பற்றி அதிகமாக பேசிவிட்டு அதன் பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டி பேசினார். அந்த விழாவிலே அவர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டி பேசியது என்பது அரசியல் வட்டாரங்களில், அதே போல மீடியா சர்க்கிளில் ஒரு அதிர்வலைகளை, எதிர்பார்ப்பை அல்லது அது தொடர்பான சர்ச்சையை உருவாவதற்கு வழிவகுத்து விட்டது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியோடு உறவு இல்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்து அந்த நிலையிலிருந்து மாற்றம் நிகழ்ந்து விடவில்லை. அதற்கான சமிக்ஞையாக ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டார்கள். எங்களுக்கு எதிரி திமுக மட்டும்தான் என்று அவர் கடைசியாக ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்த காரணத்தால் பாஜக தொடர்பான நிலைப்பாட்டில் அவருக்கு மாற்றம் ஏற்பட்டு விட்டதா என்ற ஒரு கருத்து உருவாகி இருக்கிறதே தவிர பாஜகவும் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அதிமுக தரப்பிலிருந்து இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமி கூட வேண்டாம், அவர் சார்பில் மீடியாவை அடிக்கடி சந்திக்கிற திரு ஜெயக்குமார் அவர்கள் கூட இதுவரை கூறவில்லை. இந்த நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பெருமையை உயர்த்தி இருக்கிறார் என்ற கருத்து உருவாகிற வகையில் சில செய்திகளை அந்த நிகழ்ச்சியில் திரு செங்கோட்டையன் பேசியது என்பது பலரையும்
பலருடைய விழிப்புணர்வுகளையும் உயர்த்தி இருக்கிறது. நிச்சயமாக நானும் கூட அது எனக்கு இவ்வளவு தூரம் அவர் மோடியை புகழ்கிறார் என்ற எண்ணம் கூட அப்படி பண்ணாரா? அது நீங்கள் பொதுவாக பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணி உருவாக வேண்டும், அது விரைவில் உருவாக வேண்டும் என்ற கருத்து அதிமுக முக்கியஸ்தர்கள் சிலரிடையே இருப்பதை நான் நன்றாக அறிவேன். இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறது வேற. தான் கூட்டணியில அமைய போறோம், கூட்டணி உருவாக போதுன்னு சொன்னதுக்கு பிறகு இவங்க எல்லாம் பேசுறது வேற. திடீர்னு ஒரு நிகழ்ச்சிக்கு பிரதமர் மோடி எவ்வளவு வலிமையானவர் அப்படின்னு பேசுறதுங்கிறது சரியான அணுகுமுறைங்களா? இல்ல, அது நீங்கள் எப்படி கட்சிக்கு விரோதமான அணுகுமுறை என்று அதை சொல்லிவிடவும் முடியாது. ஏனென்றால் அதிமுகவுக்கு பிரச்சனை உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடத்துடன் அல்ல. அது உங்களை போன்ற ஊடகவியலாளர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் மிக நன்றாக தெரியும். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மாநில அதிமுகவுக்கும் உரசல் ஏற்பட்டது. இந்த உரசலை கொண்டு போய் டெல்லியிலே போய் முறையிட்டார்கள். அதிமுகவினர் ஒரு குழுவாக சென்று முறையிட்டார்கள். ஆனால் அது அங்கே இருந்து எந்த இவர்கள் எதிர்பார்த்த மாதிரியான எந்த நடவடிக்கையும் ஏற்படவில்லை. ஆகவே மோடி புகழக்கூடாது என்று எப்படி சொல்ல முடியும்? அப்படியானால் மோடி அரசாங்கத்தை அல்லது மோடி அவர்களை குறித்து இவர் அன்றைக்கு கூறிய கருத்துக்களை தொடர்பாக அதிமுக வேறு ஏதாவது நிலைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறதா? சரி, இந்த அவர் கொரோனா சூழல் இத்தனை தடவை சொல்லி சிக்கலான சூழல் சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்றதுக்கான இல்ல, அது என்ன காரணம் என்று சொன்னால், அந்த மேடையிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இருந்தார். அவர் அந்த நிகழ்ச்சியில பேசும்போது அவர் குறிப்பிடுகிறார், சீமானை போல விரும்பிய கருத்துக்களை எல்லாம் நான் பேச முடியாது, ஒரு கட்சிக்குள் இருக்கிறேன், எனக்கென்று சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன, சில நெருக்கடிகள் இருக்கின்றன என்பதைத்தான் அவர் சிக்கல் என்று குறிப்பிட்டார். இன்னொன்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான், சமீப காலமாக அவருக்கும் அதிமுக தலைமைக்கும் இடையில் சுமூக உறவு இல்லை. எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்துக்கல, ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கல, எஸ்பி வேலுமணி இல்ல திருமண விழால இவர் முன்னாடி போறாரு, ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் காலையிலே வந்து விடுங்கள், எதிர்கட்சி தலைவர் அறையிலே ஒரு ஆலோசனை இருக்கிறது என்று சொல்லுவது ஒரு விப்பு மாதிரியான சூழ்நிலை இல்லை. இன்றைக்கு சபாநாயகருக்கு எதிராக சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய கோருகிற தீர்மானம், அதற்கு விப் இஷ்யூ பண்ண முடியும். அதற்கே கூட விப் இஷ்யூ செய்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் திரு ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரும் இன்றைக்கு அதிமுக நிலைப்பாட்டை ஆதரித்து வாக்களித்திருக்கிறார். விப்பெல்லாம் எதுவும் கொடுத்ததாக தெரியவில்லை. இன்னொன்று, அவர்கள் நீக்கப்பட்டவர்கள், விப்புக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. திரு செங்கோட்டையன் இன்றைக்கு சபையிலே அந்த தீர்மானத்தை ஆதரிப்பவர்கள் எழுந்து நெல்லுங்கள் என்று சொல்லும் போது நின்று இருக்கிறார். ஆகவே கட்சியினுடைய நிலையிலிருந்து முற்றாக அவர் வேறுபடவில்லை. அதே சமயம் அவரோடு கருத்து வேறுபாடு கட்சி தலைமையோடு இருக்கிறது என்பதும் தெரிகிறது நமக்கு. இன்றைக்கு என்ன நடந்தது என்றால், நீங்கள் பத்திரிகையில மாலை பத்திரிகையில பார்த்தீர்களா என்ற தெரியவில்லை. நான் சட்டசபைக்கு போயிருந்தேன். அங்கேயே எனக்கு இந்த செய்தியை சொன்னார்கள். சபைக்கு வெளியே லாபி என்று உறுப்பினர்கள் அமர்ந்து உரையாடுகிற ஒரு சிறிய இடம் இருக்கிறது. நிறைய பேர் இருக்க முடியாது. இந்த பக்கம் ஒரு 4 பேர் உட்கார்ற சோபா இருக்கும், இந்த பக்கம் ஒரு 4 பேர், அந்த பக்கம் ஒரு 3 பேர், ஒரு 15 பேர் கிட்டத்தட்ட உட்கார்கிற வசதி இருக்கிறது அங்கே. அந்த இடத்திலே திரு செங்கோட்டையனோடு திரு KP முனுசாமி, திரு தங்கமணி, திரு வேலுமணி ஆகியோர் சமரச பேச்சுக்களில் ஈடுபட்டார்கள் என்று இன்று மாலை பத்திரிகைகளிலே செய்தி வந்திருக்கிறது. அதே செய்தியை நம்ம பார்த்தோம். அதே செய்தியை நான் அங்கே இருந்த போதும் சொன்னார்கள். அது நீண்ட நேரம் நடைபெறவில்லை. ஒன்று, அதில் என்னென்ன நீங்கள் வழக்கம் போல நம்முடைய ரூமுக்கு வர வேண்டும், நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று பேசப்பட்டதாக நான் அறிகிறேன். இன்னொன்று, அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு சபை முடிந்த பிறகோ அல்லது நடந்து கொண்டிருக்கும் போதோ இந்த அழைப்பின் காரணமாக திரு செங்கோட்டையன் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் போகவில்லை. சபை முடிந்த பிறகு அவரிடம் ஊடகவியலாளர்கள் லாபியில் நடந்த சந்திப்பு பற்றி கேட்பதற்காக பல பேர் காத்திருந்தார்கள் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட சந்திப்பதற்கு. ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால், அந்த பக்கம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வருகிற கேட் அருகே இல்லாமல் வேறு பக்கம் அந்த வாயிலுக்கு தன்னுடைய காரை கொண்டு வர சொல்லிவிட்டு வேகமாக வெளியே போய்விட்டார். ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு நிருபர்களிடம் சொல்லியிருக்கிறார், எங்களுக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை,
யாராவது எதிர்பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் மூக்குடைபடுவீர்கள் என்று அவர் கூறியிருக்கிறார்கள். யார் எதிர்பார்க்கிறார்கள் என்று அவர் யாரையும் சொல்லவில்லை. யாராவது எதிர்பார்த்தால் மூக்குடைபடுவார்கள் என்று சொல்லி இருக்கிறாரே தவிர பிரச்சனை இல்லை என்று சொல்லி இருப்பது பொய். பிரச்சனை கட்சிக்குள் இருக்கிறது. திரு செங்கோட்டையன் அவர்களை அவமதிக்கிறார்கள் என்ற உணர்வு அவருக்கு இருக்கிறது. அவர் அந்த கட்சிக்கு ஒரு மூத்த நிர்வாகி, அவருக்கு உரிய மதிப்பு அந்த கட்சியில் தரப்படவில்லை. பேச வேண்டியதான எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட மாவட்ட அளவிலே நடக்கிற பிரச்சனை, மாவட்ட அரசியலில் அவரை சிறுமைப்படுத்துகிற முயற்சி, இப்படி வெவ்வேறு விஷயங்கள் இருப்பதாக நான் அறிகிறேன். ஏன்னா வைகை செல்வன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் குறிப்பிடுறாரு, செங்கோட்டையன் அவர்களின் செயல்பாடு அநாகரிகம். அவர் போய் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைனா போய் பேசணும், பொதுச் செயலாளரை சந்திச்சு பேசுனா என்ன, தனியா பேசுறது, தனக்கு வேற ஒரு சூழல் இருக்குன்னு பேசுறது வந்து அநாகரிகம் அப்படிங்கிறார். திரு வைகை செல்வன் அவர்கள் அவ்வாறு கூறியது துரதிருஷ்டவசமானது. அவருடைய நான் சொல்லக்கூடாது என்று கருதுகிறேன். திரு வைகை செல்வன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் 1972 கட்சி தொடங்கும் போது ஒரு பஞ்சாயத்து தலைவராக, கிளை செயலாளராக தன்னை இணைத்துக் கொண்டவர். அப்போது திரு வைகை செல்வன் அவர்கள் பள்ளி மாணவராகத்தான் இருந்திருப்பார். பள்ளி இறுதி வகுப்போ அந்த நிலையில் இருந்திருக்கக்கூடிய ஒருவர் மிக மூத்த நிர்வாகியை 9வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவரை, மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் நேசிக்கப்பட்டவரை, மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு முன்னணி தலைவரை பொதுவெளியில் அல்லது அவர் செய்த விமர்சனம் என்பது அவர் தன்னுடைய வரம்பை மீறி அவர் செயல்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இல்ல சார், இது அந்த பிரச்சனையை வளர்க்கதான் உதவும். இல்ல இது ஜூனியரா இருக்கலாம், ஆனா அவர் சொன்ன கருத்து என்ன? எப்படி நாகரிகம் இல்லாமல் அவர் என்ன நடந்து கொண்டு விட்டார்? அவர் விளக்க வேண்டும். நாகரிகம் இல்லாமல் செங்கோட்டையன் என்ன நடந்து கொண்டு விட்டார்? பொதுச் செயலாளர், கட்சியினுடைய பொதுச் செயலாளரை விமர்சித்தாரா? கட்சியிலே ஜனநாயகம் இல்லை என்று சொன்னாரா? இதெல்லாம் சொல்லல. அந்த சொல்லுகிற சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ள போகிறீங்களா? ஆனா அவர் என்னென்னலாம் வெளிப்படுத்திட்டு இருக்காருன்னு பாக்கணும்ல. இத்தனை தடவை நம்ம இக்கட்டான சூழல்ல இருக்கோங்கிறத ஏன் சொல்லணும்? அவரு ஏன் சொல்லணும்னா, ஏன் சொல்லணும்? ஏன் எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு போகாம இருக்கணும்? ஏன் ஆலோசனை எம்எல்ஏக்கள் கூட்டம் என்று செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போது நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் என்று நமது அம்மாவிலே போட்டார்களா? அதெல்லாம் போட்டாதான் அந்த கூட்டம் சொல்லி போடுவாங்களா சார்? அது போட்டாதான் சார் சபாநாயகரை போய் தனியா சந்திக்கிறாரு சார். அதை போட்டாதான் சார் கூட்டம். 2வது, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள், கட்சியின் நிலைப்பாடு எதிராக பாஜக இவ்வளவு புகழ்றாரு. பிறந்த நாள் வருது, செல்வி ஜெயலலிதா அவருடைய பிறந்த நாள். தலைமை கழகத்தில் அன்றைக்கு எல்லா முன்னணி தலைவர்களும் வந்து விட்டாரா? இவர் மட்டும்தான் வரலையா? சில முன்னணி தலைவர்கள் அவரவர்களுடைய மாவட்டங்களிலே ஏற்பாடு செய்யப்படுகிற நிகழ்ச்சிகளில் எப்போதுமே கலந்து கொள்வதுண்டு. நான் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும். நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் முதல்வர் பேசி இருக்கிறாரா? இல்ல, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு சி.வி. சண்முகம் தலைமை கழகத்துக்கு வரல. உடனே அவர் அதிருப்தியில் இருக்காரு என்று எடுத்துக்கிறதா? திரு தங்கமணி வரல, அதிருப்தியில இருக்காரா? இருக்காங்க, அதெல்லாம் வேற விஷயம். வேற வேற காரணங்களுக்காக சொல்லல. இல்ல, எனக்கு வந்து அந்த புகைப்படம் போடாது வருத்தம்னு சொல்லல. எனக்கு நான் இவ்வளவு இக்கட்டான சொல்லல இருக்கேன்னு அவங்க வெளிப்படையா சொல்ல. புகைப்படம் போடாதது என்ன வருத்தம்? அவர் எதுவுமே சொல்லல. அவர்களிடம் ஆமா, செல்வி ஜெயலலிதா அந்த திட்டத்துக்கு உரியவர். அந்த வருத்தம்னு இவங்க யாரும் வெளிப்படையா சொல்லல. அதே போல சிக்கிட்டு இருக்கேன். அந்த மேடையில் அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை. ஏன் அனுமதிக்கப்படவில்லை? அவர்தான் அந்த அந்த ஒரு விவசாய தலைவருக்கு நடந்த பாராட்டு விழாவில் மேடையில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர்தான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவருக்கு வேலை வாங்கி கொடுத்தவர். அவரை நீங்கள் பேசவே விடவில்லை. இப்படி அவமதிப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. 2வது சார், அவர் கட்சிக்கு விரோதமாக இன்றளவில் கட்சி தலைமையோடு கசப்புணர்ச்சியோடு இருக்கிறார், அவர் மன வருத்தத்தோடு இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு நமக்கு சான்றுகள், நிகழ்வுகள் இருக்கின்றன. கட்சி தலைமைக்கு விரோதமாக நேர் எதிர் திசையில் அல்லது நேர் எதிர் கருத்தை அவர் முன்வைத்தார் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் திரு செங்கோட்டையன் பிரச்சனை சரியாகிவிட்டதா என்றால் இல்லை. அவர் சில இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியின் தலைவர் அப்படிங்கும் போது ஒரு பிரச்சனை இருக்குன்னா கட்சியில அடுத்த கட்டம் அவர் சீனியரா இருக்கலாம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அதை ஏத்துக்குவாரு. அவர் போய் பேசலாம்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு சென்று சேர்கிற வகையில் அவர் அந்த கருத்துக்களை சொல்லவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அந்த கருத்துக்கள் அவருடைய மனக்குறை என்ன, அவருடைய அதிருப்தி என்ன என்பது தலைமைக்கு தெரியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று 6 பேர் போய் சொன்னதையே இல்லை என்று மறுத்தார் திரு பழனிசாமி.
அந்த 6 பேரில் ஒருவரான செங்கோட்டையன் இல்லை, நாங்கள் சந்தித்தது உண்மை என்று சொல்லிவிட்டார். பொதுவெளியில் சொல்லிவிட்டார். தமிழ் இந்துவுக்கு அளித்த பேட்டியிலே சொல்லிவிட்டார். ஆகவே நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், சில செய்திகளை கூறுகிறவர்கள் முன்னணி தலைவர்கள் என்று உணர்ந்தும் அதை ஏற்க மறுத்து ஒரு பிடிவாத போக்கோடு இருக்கிற ஒரு தலைமையிடம் எல்லா பிரச்சனைகளையும் விவாதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதா என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். விவாதிக்கக்கூடிய சூழல் அங்கு இல்லை என்றுதான் நான் கேள்விப்படுகிறேன். சூழல் இல்லைங்கிறதுனால இப்படியே தொடர்றது சரியா? இப்படியே தொடரக்கூடாது என்றுதான். என் பாதை தெளிவானது, அது பயணம் முடிவானது, வெற்றி உறுதியானது. இதெல்லாம் வந்து மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை. அவரிடமிருந்து இரவல் வாங்கி இவர்கள் பேசுவதாக பயன்படுத்துறதுங்கிறது ஒரு அரசியல் இல்லையா? நிச்சயமாக. ஏனென்றால் அவரை குறித்து ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது. அவர் வேறு ஏதாவது முடிவெடுக்க போகிறாரா அரசியல் ரீதியாக? நான் உங்களுக்கு செய்தியை சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் வருவதற்கு தயாராக இருக்கிறாரா என்று ஆழம் பார்க்கப்பட்டது. அவர் அப்படி மாறக்கூடியவர் அல்ல என்று நான் ஒரு நேர்காணல்களிலே கூறியிருக்கிறேன். உங்களிடமே கூட கூறியிருக்கிறேன் என்று எனக்கு நிலை. அவர் சுலபமாக முடிவெடுக்கக்கூடியவர் அல்ல. ஆனால் காயம் பட்டிருப்பதாக நான் அறிகிறேன். அவரோடு நான் பேசிய வகையில் அவர் புண்பட்டிருக்கிறார். மனம் புண்படும்படி சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. அவருக்கு அதை வந்து உரியவர் அல்ல. அதாவது அப்படி நடத்தப்பட்டிருக்க கூடாது. அவர் இன்னும் உரிய கௌரவத்தோடு நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்படவில்லை என்பதை உள்ளே இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலம் நான் அறிகிறேன். ஆனால் உங்களுக்கு மேலும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால், அதிமுகவில ஜனநாயக பூர்வமாக கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோடு பல விஷயங்கள் விவாதிக்கப்படவில்லை என்று திரு செங்கோட்டையன் மட்டுமல்ல, வேறு 2-3 பேரும் நினைக்கிறாங்க. சரி, இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது அங்கங்க சில தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தும் போது யார் அவர் கூட நிற்கிறாங்க? நீங்கள் தனிப்பட்ட முறையிலே யார் யார் அவரோடு தொலைபேசியிலே உரையாடுகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் உரையாடுகிறார்கள். அவர்கள் திரு செங்கோட்டையன் ஒரு கட்டத்தில் நான் சொல்லுகிறேன், கட்சி ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாலோ அல்லது அவரே அதிருப்தியாக இருந்து தன்னுடைய கட்சி பதவி வேண்டாம் என்று சொன்னாலோ, இப்படி தொலைபேசியிலே போய் பேசி ஆறுதல் கூறுகிறவர்களோ, நீங்கள் செய்வது சரிதான் என்று சொல்லுகிறவர்களோ அவர் பின்னாலேயே நிற்க மாட்டார்கள். அது எனக்கும் புரிகிறது, அவருக்கும் புரியும். பேசிவிட்டு சொல்லவில்லை, நானாக சொல்லுகிறேன். ஆகவே எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், அதே சமயம் இப்படி ஒரு சில விஷயங்கள் அனைவரையும் உள்ளடக்கிய ஆலோசனை போன்றவை நடைபெறவில்லை என்று கருதுகிற நேரத்தில், இன்று செங்கோட்டையன் தனிமைப்படுத்தப்படுவதை உள்ளுக்குள் இருப்பவர்கள் அனுமதிப்பார்களானால் அது கட்சி பலவீனமடையத்தான் வழி செய்யும். ஆகவே நீங்களே கூறியது போல திரு செங்கோட்டையனை எவ்வளவு விரைவாக அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்கிறார்களோ அது அந்த கட்சிக்கு நல்லது. ஆனால் அதே சமயம் அதிமுகவுக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பிற கட்சிகளும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்றைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் உட்கட்சி பிரச்சனைகளை திசை திருப்பாங்க. இன்றைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவரை பதவி நீக்க கோரும் தீர்மானத்திற்கு பதிலளிக்கும் போது இதே கருத்தை சொன்னார். அதே போல பாரதிய ஜனதா கட்சி வட்டாரமும் இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் ஆக்சுவலி ஒரு விவாதமாகவும் சில நாட்களாக போயிட்டு இருக்கு. செங்கோட்டையனை வச்சு பாஜக சில கேமை பிளே பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. குறிப்பா அவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துறதுக்கும், எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து அதிமுக கூட தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வரலான்னு டிடிவி தினகரன் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தா இருக்கட்டும், சசிகலா அவர்கள் தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள்ட்ட பேசினாங்க. மீதி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து விட்டு கட்சி ஒன்றா இணைந்து முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையனை முன்னிறுத்த பாக்குறாங்க. பாஜக அமித்ஷா அவர்கள் இதுக்கு ஒரு திட்டம் வகுத்துட்டு இருக்கிறாருங்கிறதெல்லாம் சில செய்திகளா யூகங்களா வந்துகிட்டு இருக்கு. இத்தகைய நீங்களே கூறியது போல இத்தகைய யூகங்கள் பரவுவதற்கு அல்லது வலுவடைய சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இன்றைய அதிமுக தலைமை வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கட்சிக்குள் பிரச்சனை என்றால் அது நடக்கிறதுக்கு வழிவகுக்குது. ஒரு கட்சிக்குள் பிரச்சனை என்றால் அதை இன்னொரு கட்சி பயன்படுத்தி கொள்வதற்கு நிச்சயமாக முயற்சிக்கும். அதுல தவறு என்றே சொல்ல முடியாது. நீங்கள் அதே நேரத்தில் இன்னொரு பெரிய கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு கட்சிக்குள் சில கலகங்கள் நான் சொல்வது கடந்த கால உதாரணம், இப்போது அல்ல. செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராகவே அதிமுகவிலிருந்து சிலர் வெளியே போய் பிரச்சனையெல்லாம் செய்தார்கள். அன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஊக்குவித்துக் கொண்டிருந்தது. இப்ப கடந்த ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு பாஜக பின்னணியில இருந்ததுன்னு வெளிப்படையாவே ஓபிஎஸ் அவர்களே சொன்னார்.
அது உண்மைதான். நீங்கள் பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவு இல்லை என்றால் அந்த ஆட்சி எப்படி நீடித்திருக்க முடியும் என்று அப்படிப்பட்ட ஆதரவு தான் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கா? திடீர்னு அவர் மோடி அவர்களை இவ்வளவு புகழ்றாரு அப்படிங்கிற ஒரு பார்வையில இருந்து வைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்குள் நடந்து கொண்டிருக்கிற விவகாரங்களை உன்னிப்பாக கவனிக்கத்தான் செய்யும். அதுல எந்த வியப்பும் இல்லை. ஆனால் திரு செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளர் பதவிக்கு முன்னிறுத்தி அதிமுகவுக்குள் ஒரு அதிருப்தியாளர்களை ஒன்று திரட்டுகிற முயற்சி நடக்கிறதா என்றால் அது அரசியல் ரீதியாக பத்திரிகையாளராக நாம் அதை கவனிக்கிறோம். இதற்கும் வாய்ப்பு இருக்கலாம் என்று நாம் பேசலாம். ஆனால் அது நடந்து கொண்டிருக்கிறதா என்றால் அதற்கான ஆதாரங்கள் நான் சொல்லுகிறேன். திரு டிடிவி தினகரன் அவர்கள் அஇஅதிமுக ஒன்றுபட வேண்டும் என்கிறார். நான் தனி கட்சி தான், ஆனால் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்கிறார். ஆனால் திரு ஓபிஎஸ் என்ன சொல்லுகிறார்? நிபந்தனை இல்லாமல் நான் இணைய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது ஒரு பக்கம். திருமதி சசிகலா என்ன சொல்லுகிறார்? பொறுத்திருந்து பாருங்கள், விரைவில் அதிமுக இணையும், நான் அம்மாவின் ஆட்சியை அமைப்பதற்கான முயற்சிகளை தீவிரமாக எடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக அதிமுக விட மாட்டேன்கிறார். ஆமா, நான் வீழ்ந்து விட மாட்டேன் என்கிறார். செங்கோட்டையன் விழுந்து விட கூடியவர் அல்ல. அவரை தாங்கி பிடிப்பதற்கு பல பேர் தயாராக இருப்பார்கள். அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. வீழ்வேன் என்று நினைத்தாயோங்கிறார். ஆமா, பாரதியாருடைய வரிகளை மேற்கோள் காட்டுகிறார். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், செங்கோட்டையன் போன்ற ஒரு வலிமையான ஒரு கட்சிக்கு பயன்படக்கூடிய ஒருவர் கிடைத்தால் அவரை எந்த கட்சி தான் விடும் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்கள் செங்கோட்டையன் அரசியல் ரீதியாக ஒரு முடிவை எடுக்க துணிந்து விட்டால் அவர் துணிவாரா என்பது தேவையில்லை. அவர் அதிமுகவுக்குள் சில பிரச்சனைகள் சரி செய்யப்பட வேண்டும் என்ற நிலையில் தான் இன்று வரை நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை ஒரு கட்டத்திற்கு நீங்கள் தள்ளுகிறீர்கள் என்று வையுங்கள். இன்றைக்கு எனக்கு திரு எடப்பாடி பழனிசாமி பேசியதை பார்த்தால் இறங்கி வந்த மாதிரி இருக்கு. அவர் இறங்கி வருவது போல தெரிகிறது. சமாதான முயற்சி ஏதாவது மேற்கொள்வார் என்று தோன்றுகிறது. ஆனால் அது என்ன மாதிரியான சமாதான முயற்சி என்பது செங்கோட்டையனுக்கு திருப்தி அளிக்கிற வகையிலே அது நடைபெறப் போகிறதா என்பது நமக்கு தெரியாது. நீங்கள் கேட்ட கேள்விக்காக நான் சொல்லுகிறேன். செங்கோட்டையன் என்பவர் ஒரு திறமையான அரசியல்வாதி, அந்த சமூக மக்களால் மதிக்கப்படக்கூடியவர், அவர் சார்ந்த சமூக மக்களால் மதிக்கப்படக்கூடியவர், ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறவர். செல்வாக்கு இருக்கு கொஞ்சம். தமிழ்நாடு முழுவதும் அதிமுக கீழ்மட்ட நிர்வாகிகளோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர். பல பேருக்கு போக்குவரத்து துறை வகித்த போது வேலை வாங்கி கொடுத்தவர். இப்படியெல்லாம் இருக்கிற காரணத்தால் அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஒருவர் ஒரு கட்சிக்கு கிடைப்பாரானால் அவரை அந்த கட்சி எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்யும். அதை யாராவது செய்து கொண்டிருக்கிறார்களா? அவர் அந்த கட்சி எடுக்குமா, இல்ல அவரை வச்சு அதிமுகக்குள்ள சில கேம் நடக்குமா? இல்ல, அது இந்த சூழலில் அது சொல்வது ரொம்பவும் பிரீமெச்சூராக இருக்கும். ஓகே, அதிமுகவுக்குள் இன்னும் கலகம் அந்த அளவுக்கு முற்றவில்லை. அதிமுகவுக்குள் முணுமுணுப்புகள் இருக்கின்றன. அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் சொல்வது செங்கோட்டையனை தவிர்த்து விட்டு அங்கே அதிருப்தி குரல்கள் இருக்கின்றன. அவர்கள் செங்கோட்டையன் அளவுக்கு இல்லாமல் சில பேர் எப்படி தெரியுமா உங்களுக்கு, வலுத்தவன் பக்கம் சாய்வது என்ற நிலையுடையவர்கள் சில பேர். நீங்கள் சொல்லுவது போல நாளை வேறு மாதிரி பிரச்சனை வேறு வடிவம் எடுத்தால் வையுங்கள். செங்கோட்டையன் கை ஓங்குகிறதோ அல்லது வேலுமணி கை ஓங்குகிறதோ வையுங்கள். அப்படியே எடப்பாடியை விட்டு வேலுமணி பக்கம் போவார்கள். இல்லை, செங்கோட்டையன் தான் வழிநடத்த போகிறார் என்றால் அவர் பக்கம் வந்து விடுவார்கள். செங்கோட்டையனுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது என்று அன்றைக்கு பேட்டி கொடுப்பார்கள். இதே வைகை செல்வம் உட்பட. ஆகவே இந்த மாதிரியான காட்சிகளை அதிமுகவில் நாம் பார்த்திருக்கிறோம். அதிமுகவில் நான் ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லுவது உண்டு. தெளிந்த நீரோடை போல் இருந்த போது, தெளிந்த நீரோடை போல ஒரு குளம் இருக்கிற போது அதில் ஒரு கல்லை எரிந்தால் ஒரு அலை சிலுப்பு ஒரு இது வருகிற மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு திருமதி சசிகலா பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சர் ஆக்கினார். அவரை ராஜினாமா செய்யுமாறு கோருவது என்பது ஓரிரு மாதங்கள் சில மாதங்கள் கழித்து நடக்கிறது. அதற்கு முன்பாக ஓரிரு மாதங்களுக்கு முன்பாகவே அவர் பதவியேற்று 10 நாள் 15 நாள் கூட ஆகவில்லை. இன்றைக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் தான் அதிமுகவிற்குள் கழகம் ஏற்படுவதற்கு முதல் திரியை கொளுத்தி போட்டவர். சசிகலா அவர்களுக்கு ஆதரவா? ஆமாம். அவர் போய் அம்மா சமாதியில் நின்று கொண்டு அம்மா சமாதியிலே அவர் வேண்டுகோள் விடுக்கிறாராம். கண்ணீர் நாடகம். என்னன்னா, தியாகத்தலைவி சின்னம்மா தான் இந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் தலைமையேற்று வழி நடத்த வேண்டும் என்று சொன்னார் ஆர்பி உதயகுமார்.
தந்தி தொலைக்காட்சியில் அன்றைக்கே நடந்த விவாதத்தில் திரு ரங்கராஜ பாண்டே அன்றைக்கு அங்கே பொறுப்பில் இருந்தார். அந்த விவாதத்தை அன்றைய நெறியாளராக அவர் இருந்தாரா அல்லது திருமதி அசோகா இருந்தார்களா என்று எனக்கு நினைவில்லை. அன்றைக்கே நடந்த விவாதத்தில் நான் குறிப்பிட்டேன், ஒரு அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறவர் யாருடைய தலைமையின் கீழ் அமைச்சராக இருக்கிறாரோ அவர் முதலமைச்சர் மாற வேண்டும் என்ற பொதுவெளியிலே பேசுவது அந்த கட்சிக்குள் ஆட்சிக்குள் கட்டுப்பாடின்மை உருவாகிவிட்டது என்பதன் முதல் அறிகுறி என்று நான் சொன்னேன். எதற்காக நான் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்றால், முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்க்கு எதிராக சசிகலாவை கொண்டு வர வேண்டும் என்று பேசினார். பிறகு டிடிவி தினகரனுக்கு இதே எடப்பாடி பழனிசாமி உட்பட அத்தனை பேரும் ஆர்கே நகரிலே பிரச்சாரம் செய்தார்கள். அதிமுகவிலே யார் செல்வாக்கு பெறுகிறார்களோ அவர்கள் பக்கம் சாயக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் என்று சொல்லுவதற்காகத்தான் இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு நிறைவா நீங்களே குறிப்பிட்ட மாதிரி செங்கோட்டையன் அவர்களுடைய நீண்ட கால நண்பர், அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் சில 10 ஆண்டுகளா தொடர்ந்து இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியலை கவனிக்கிறவரா செங்கோட்டையன் அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறேன்? அவருக்கு உரிய மரியாதை கட்சிக்குள் இருக்க வேண்டும். அதே போல அவர் என்னென்ன பிரச்சனைகள் பகிர்ந்து கொள்கிறாரோ அவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். அதற்கான அறிகுறிகள் அவருக்கு தெரிய வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது. அதே சமயம் அதிமுகவுக்குள் நடக்கிற விவகாரங்களை சில கட்சிகள் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த கட்சியா ஒரு கட்சியா சில கட்சிகள் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பாஜகவா? பாரதிய ஜனதா அதிமுகவில் நடப்பதை கூர்மையாக கவனிக்காது என்று ஏன் நினைக்கிறீர்கள்? சரி, இருங்க வர அதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஏன் என்று சொன்னால், தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே தமிழகத்திலே வலிமையாக அமைய வேண்டும் என்று விரும்புகிற பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நட்பு கட்சியாக ஏற்கனவே இருந்த அதிமுகவுக்குள் ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது என்றால், ஒன்று அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்காதா இல்லையா? அதனால் காரணமாகத்தான் திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன் ஆகியோரை எல்லாம் இணைத்துக் கொண்டு அதிமுக செயல்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதா வெளிப்படையாக கூறியது. அமித்ஷாவே சொன்னார். ஆமா, ஆகவே இப்போது கூட விஜய் வருவாரா என்று திரு எடப்பாடி பழனிசாமி காத்திருக்கிறார். அதிமுகவுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்தாலே அதிமுக வலிமை அடையும். திரு செங்கோட்டையின் பிரச்சனை மட்டுமல்ல, திரு ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கட்சிக்குள் சிலர் வெளிப்படையாக கருத்து தெரிவித்தார்கள் அல்லவா? அந்த கருத்தையும் மதிக்க வேண்டும் அவர். ஆகவே இப்படிப்பட்ட மாறுபட்ட கருத்துக்களை மதிக்க வேண்டும். அவருக்கு ஆலோசனை கூறுபவர்கள் வலிமையான அரசியல்வாதிகள் அல்ல எனக்கு தெரிந்து. அவருக்கு ஆலோசனை கூறுபவர்கள் அவருடைய நலன் விரும்பிகள் என்று வேண்டுமானாலும் சொல்லலாமே தவிர அரசியல் ரீதியாக கூர்மையாக விவேகத்துடன் சிந்திக்கக்கூடியவர் அல்ல. துதிபாடிகள். அந்த துதிபாடிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அதிமுகவுக்குள் வலிமையான முக்கியஸ்தர்களாக இருக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய, ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய ஆலோசனை பெற்றால் அதிமுக வலிமையடையும். அல்லது இதே போல செங்கோட்டையன் போனால் போகட்டும் என்று நினைத்தால் பிரச்சனைகள் பெரிதாகும். இல்ல, நம்ம எவ்வளவுதான் சுத்தி வளைச்சு பேசினாலும் நம்ம ஒரு அரசியலை பாக்குறவங்களுக்கு இயல்பா தெரியுது, உள்ள கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் சில அதிருப்திகளை வெளிப்படுத்திட்டே இருக்கிறாரு. திடீர்னு மோடியை புகழ்றாரு. மோடி பேக்ரவுண்ட்ல வந்து பாஜக இருக்குன்னா அதிமுகக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்த முடியும். அதிமுகவை நீங்க வலிமையாவும் மாத்தலாம், இல்ல கரைக்கவும் செய்யலாம்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. செங்கோட்டையன் பின்னாடி பாஜக இருக்கு அப்படிங்கிற பார்வையில நிறைய பேர் எழுதுறாங்க. அது எங்கேயும் என்ன நீங்க நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சி திரு செங்கோட்டையன் மீது மதிப்பு வைத்திருக்கிறது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் சிலரோடு நான் பேசுகிற போது, அதிமுகவில் ஒரு தேர்தல் பணிகளில் மிகுந்த திறமைசாலி திரு செங்கோட்டையன், அவர் ஏன் இப்படி நடத்துகிறார்கள் என்ற பரிவுணர்ச்சியை வெளிப்படுத்தி என்னிடம் பேசியிருக்கிறார்கள். முக்கியமான சில தலைவர்கள் திரு செங்கோட்டையன் மீது மிகுந்த பரிவோடும் அவர் போன்றவர்கள் அலட்சியப்படுத்தப்படக்கூடாது, அவர் பின்னால் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றும் நான் நினைக்கிறேன். அந்த பாஜகவின் சில மூத்த தலைவர்கள் செங்கோட்டையன் கான்டாக்ட்ல இருக்காங்களா? இங்க இருந்து நீங்கள் திரு செங்கோட்டையன் அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி. செங்கோட்டையன் அவர்கள் பல்வேறு கட்சிகளில் வரும்ல, திரு செங்கோட்டையன் அவர்கள் பல்வேறு கட்சிகளின் முக்கிய தலைவர்களோடு சசிகலா அவர்கள் தொடர்ந்து பேசுறாங்க. பேசினால் யாராவது பேசிக் கொண்டிருந்தால் நான் வியப்படைய மாட்டேன் என்பதை மட்டும்தான் உறுதியாக தெரியாத நிலையில் என்னால் சொல்ல முடியும். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ அல்லது திருமதி சசிகலாவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்களோ திரு செங்கோட்டையனோடு
தொடர்பில் இருந்து அண்ணே தைரியமா இருங்க பார்த்துக்கலாம், அல்லது அண்ணே என்னென்ன வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்லாம், இல்லை அவருக்கு வேண்டியவர்களிடம் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் கூட தொடர்பு கொண்டு அவருக்கு வேண்டியவர்களிடம் தொடர்பு கொண்டு செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாம் இப்படி நடத்தாதீர்கள், திமுக அவரை பயன்படுத்தி கொண்டு விட போகிறது என்றும் எச்சரிக்கலாம். ஏன்னா சில சர்வே எடுத்தாங்க, அதுல செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு, அவர் வந்து அந்த தொகுதியில மட்டும்தான் இருக்கா, அந்த ஊருக்குள்ள இருக்கா, தமிழ்நாடு முழுக்க இருக்கான்னு பார்க்கும்போது சர்வே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஃபேவரா, செங்கோட்டையன் அவர்களுக்கு சற்று எதிரா, அந்த தொகுதியை தாண்டி பெருசா ஒரு செல்வாக்கு இல்லைங்கிற மாதிரி சர்வே எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்சது. அதுவும் இவர் இப்படி டீல் பண்றதுக்கு காரணம்னு சில செய்தி ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க. செய்தி ஊடகங்கள் அப்படி வெளியிடலாம், ஆனால் ஒரு கட்சி வலிமையான தலைவர்களை இழப்பது என்பது அந்த கட்சிக்கு பலவீனத்தை தான் ஏற்படுத்தும். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு முக்கிய இடங்களில் இருப்பவர்கள் யார் என்று நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அதிமுகவில் இருந்தவர்கள் தான். திரு எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு போனவர்கள் சிலர், அம்மா அவர்கள் இருக்கும்போதே அல்லது போனவர்கள் சிலர், காங்கிரசுக்கு போயிருக்கார் திரு திருநாவுக்கரசர், அவரையெல்லாம் வந்து நீங்கள் எப்படி செல்வாக்கு இல்லாதவர் என்று சொல்ல முடியும்? அவர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க அதிமுக நிர்வாகிகளை தெரியும். ஆகவே அதையெல்லாம் இழப்பு தான். நீங்கள் வந்து திரு ஜெகத் ரட்சகன் ஆகட்டும், திரு ஏசி சண்முகம் ஆகட்டும், இப்படி அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்தில் வலுவாக இருந்த நபர்கள் எல்லாம் வெவ்வேறு கட்சிகளுக்கு போய்விட்டார்கள், 1-2 பேர் ஒதுங்கி கொண்டு விட்டார்கள். திரு சைதை துரைசாமி அம்மா அவர்கள் காலம் வரை சென்னை மேயராக இருந்தார், இன்றைக்கு அதிமுகவிலே ஒதுங்கி இருக்கிறார். அவருக்கு நீங்கள் சைதாப்பேட்டையில் மட்டும்தான் செல்வாக்கு என்றாலும் சைதாப்பேட்டை உறுதியாக ஜெயிக்கும் என்கிற நிலை வருமா வராதா? அவருக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கின்ற போதே திமுகவில் சேருவதற்கு அழைப்பு இருந்தது, அவர் போகவில்லை. ஆகவே திரு செங்கோட்டையன் இன்றைக்கு நீங்கள் அப்படி அலட்சியப்படுத்தி ஒதுக்க முடிவெடுத்தால் வேறொரு கட்சி அவரை லட்டு மாதிரி கையில ஏந்தி கொள்ளும். இதுதான் நிலை. என்ன நடக்க போதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.